தினை அரிசியில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? தினை அரிசியும் துவரம்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாலதட்டில் கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். பார்ப்போம். தக்காளியை மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைன்னா மிளகா பொடியும் போட்டுக்கலாம். போதும், வதங்கிடுச்சு. இப்போ காய்கறி போட்டுக்கலாம். காய் போட்டு கொஞ்சம் கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நான் 200 அரிசி 100 பருப்பு ஊற்றி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1க்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். இதில் தான் நான் அரிசியும் பருப்பும் அளந்தேன். இப்போ கொதி வந்தோடனே மூடி வச்சு 2 விசில் விட்டால் ரெடி ஆயிடும். 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி, அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றினா கிண்டி விட்டால் சாப்பாடு ரெடி ஆயிடும். இதுக்கு சைட் டிஷ் அப்பளம். தேங்க்யூ.